வணக்கம் நேயர்களே. 1971ஆம் ஆண்டு ஒரு முறை மழையின் காரணமாக 5 நாட்கள் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ரத்தாகும் நேரத்தில் ஒரு புதிய முயற்சியாக ஒருநாள் போட்டி உதயமானது. அந்த விதை இன்று ஆலமரமாய் வளர்ந்து உலகக்கோப்பை, T20 என்று பல்வேறு பரிணாமங்களாய் உருவெடுத்துள்ளது. ஒருநாள் போட்டியின் ஆரம்பம், அதன் வளர்ச்சி, அதில் ஆடிய ஆட்டக்காரர்களின் சாதனைகள், பந்து வீச்சாளர்களின் சாதனைகள் போன்ற பல்வேறு சாதனைகளை, வரலாற்று நிகழ்வுகளை ஒரு வினாடி வினா நிகழ்ச்சியாக தொகுத்து வழங்குவதில் அகில இந்திய வானொலி நிலையம் பெருமை கொள்கிறது. இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய விதிமுறைகள். ஒவ்வொரு அணிக்கும் முறையே ஒவ்வொரு வினா தொடுக்கப்படும். சரியான விடையை சொல்லுகின்ற அணி 10 மதிப்பெண்களை பெறுவார்கள். அப்படி அவர்கள் சரியான விடையை சொல்ல தவறி மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டு அவர்கள் சரியான விடையை சொன்னால் அவர்களுக்கு ஊக்க மதிப்பெண்கள் 5 வழங்கப்படும். இப்பொழுது நிகழ்ச்சியில் பங்கு பெறுபவர்கள் தங்களை தாங்களாகவே அறிமுகம் செய்து கொள்வார்கள். ஏ அணி. வணக்கம், நான் பிரவீன் பேசுகிறேன். நான் துவாரகதாஸ் கோவர்தனதாஸ் வைணவ கல்லூரியில் இளங்கலை தமிழ் படித்து கொண்டு வருகிறேன். நீங்கள்? வணக்கம், என் பேர் பர்வேஸ் கான். நான் லோயலா இன்ஸ்டியூட் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் பிஜிடிஎம் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். கிரிக்கெட் சின்ன வயசுலேருந்தே பார்க்குறது தான். இந்தியா தவிர இங்கிலாந்து ரொம்ப பிடிச்ச டீம். எப்படி அவங்க அக்ரெசிவாக ஆடுறது, ஃபியர்லெஸ்ஸாக ஆடுறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சூப்பர் சூப்பர், வெரி குட். நீங்கள் பி அணியினர்? வணக்கம், என் பெயர் பரத் நிவாஷ். நான் குருநானக் கல்லூரியில் முதல் வருடம் பிகாம் படிக்கிறேன். கிரிக்கெட் எனக்கு 6 வயதில் முதலே ஆர்வம் ஜாஸ்தி. எனக்கு பிடித்த பிளேயர் விராட் கோலி. அவரோட அக்ரெஷன், அந்த பேஷன் ஃபார் த கேம், அதெல்லாம் நான் பார்த்து என்னோட ரோல் மாடலாக வச்சு இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன மேட்ச்க்கெல்லாம் போவீங்களா? கிரிக்கெட் மேட்ச்சுக்கெல்லாம் போவேன். இப்போ சமீபத்தில் நடந்த ஆஸ்திரேலியா vs இந்தியா மேட்ச்சுக்கு கூட போயிட்டு வந்தேன். ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அந்த அனுபவம் ஒரு ரொம்ப ஜாலியாக இருக்கும்ல? ஆமாம், ஒரு மாதிரி விராட் கோலி உள்ளே வரும்போது நாங்கள் போட்ட சத்தம், அப்புறம் விராட் கோலி ஏசி கொடுக்கும்போது மிகவும் அற்புதமான ஒரு நிகழ்வு அது. அதை நேரில் பார்க்கக்கூடிய சான்ஸ் எனக்கு கிடைச்சது. ரொம்ப பெருமைப்படுறேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நீங்க மேடம்? என் பெயர் தேவி. நான் துவாரகதாஸ் கோவர்தனதாஸ் வைணவ கல்லூரியில் இளங்கலை தமிழ் 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் சி அணியினர்? வணக்கம், என் பேர் சுவாமிநாதன். நான் குருநானக் கல்லூரியில் ஃபர்ஸ்ட் இயர் பிகாம் படிச்சுட்டு இருக்கேன். சின்ன வயசுலேருந்தே கிரிக்கெட்லாம் பார்ப்பேன். இந்தியாவை தவிர்த்து ஆஸ்திரேலியா டீம் ரொம்ப பிடிக்கும். வெரி குட். நீங்கள்? வணக்கம், என் பேர் பால் அலன். லோயலா இன்ஸ்டியூட் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஃபர்ஸ்ட் இயர் பிஹெச்டிஎம் படிச்சுட்டு இருக்கேன். சின்ன வயசுலேருந்து கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். MS தோனி ரொம்ப இந்தியா அணியில் ரொம்ப பிடிக்கும். அதை தவிர்த்துட்டு டேவிட் வார்னர் ஆஸ்திரேலியாவில் ரொம்ப பிடிக்கும். ஏன் MS தோனி ஏன் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? ஆஸ் அ கேப்டனா அவர் எப்படி மற்றவங்களை வழி நடத்துறாரு, டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்ற விதமாகட்டும், அவருடைய கேப்டன்சி முன்னப்ப தாண்டி டவுன் தி ஆர்டர் எப்படி பிரஷரை ஹேண்டில் பண்றாரு, விக்கெட் கீப்பிங் ஸ்கில்ஸ் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. கரெக்ட். எப்படி இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறது, எப்படி அவங்கள லீட் பண்ணுறது, அவர் எல்லாருக்குமே ஒரு பெரிய உதாரணமாக இருந்திருக்காரு அவர். ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம நேர நிகழ்ச்சிக்கு போகலாமா? முதல் கேள்வி ஏ அணிக்கு. ஏ அணியினர் போலாமா? 4600 போட்டிகளை தாண்டி விளையாடப்பட்டு வரும் ஒருநாள் போட்டிகளின் 100வது போட்டியை விளையாடிய 2 நாடுகள் எவை எவை? இப்போ 4600 நம்பரை தாண்டி போயிட்டு இருக்குது இல்லையா? இதுல 100வது போட்டியை எந்த 2 நாடுகள் விளையாடியது? ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து. ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து. தவறு தவறு. நீங்கள் பி அணியினர்? ஆஸ்திரேலியா, இந்தியா. ஆஸ்திரேலியா, இந்தியா. மிகச் சரியான விடை. ஆஸ்திரேலியா, இந்தியா. இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் 1980ஆம் ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் 100வது ஒருநாள் போட்டி நிகழ்ந்தது. அது இந்த பென்சன் எட்ஜஸ் சீரீஸினுடைய ஒரு பார்ட், அந்த 100வது ஒருநாள் போட்டி. நீங்கள் பி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்களை பெற்றீர்கள். இப்பொழுது அடுத்த கேள்வி பி அணியினருக்கு அவர்களுடைய முறையிலேயே வருகிறது. முதலில் 1000வது ஒருநாள் சர்வதேச போட்டிகளை கடந்த நாடு, ஒரு நாடு அவங்களுடைய போட்டிகளை கணக்கெடுத்தா 1000 முறை ஒருநாள் போட்டிகளில் விளையாடி இருக்கிறார்கள். அதை கடந்த முதல் நாடு எது? இந்த கேள்வி பி அணியினருக்கு. இந்தியா. இந்தியா. மிகச்சரியாக சொல்லியிருக்கிறீர்கள். அது எந்த வருஷம் அந்த போட்டியில அது நட சொல்லுமா? மார்க் இல்ல, பட் இருந்தாலும் உங்களுடைய ஒரு ஆர்வத்துக்காக நான் கேட்கிறேன். 2004. இல்ல இல்ல இல்ல,
சமீபமா நடந்தது தன்னுடைய 1000வது போட்டியை. அது 2022. 2022 அதுவும் சரியான விடை. 2022 சரியான விடை. நான் நல்லா ஃபுல்லா படிக்கிறேன். முதலில் தன்னுடைய 1000வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியை இந்தியா தான் கடந்தது. 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி 6ஆம் தேதி மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக அகமதாபாத்தில் நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் தன் 1000வது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட்டை இந்தியா விளையாடியது. இப்ப அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. 1971ஆம் ஆண்டு தொடங்கப்பெற்ற ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் எப்பொழுது 4000வது ஆட்டத்தை எட்டியது? ரொம்ப பிரமிப்பா இருக்கு இல்லையா? முதல் போட்டி 1971ஆம் ஆண்டு தொடங்கியது. அதனுடைய 4000வது போட்டி எப்பொழுது நடைபெற்றது? இந்த கேள்வி சி அணியினருக்கு. 2017. 2017 ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க. பட் எந்த நாடுகள்னு சொல்ல முடியுமா? எந்த நாடுகள்னு சொல்ல முடியுமா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த நாடுகளை கேட்டா. சரி, இப்பொழுது வாய்ப்பு ஏ அணிக்கு வருகிறது. 2018. 2018 எந்த 2 நாடுகள்? உங்களுக்கு ஒரு 5 மதிப்பெண் தர, ஊக்க மதிப்பெண். ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகிறார்கள். எந்த 2 நாடுகள்னு சொல்ல முடியுமா? ஆப்கானிஸ்தான், நெதர்லாந்து. இல்ல வேற யாருக்காவது தெரியுமா? புதுசா ஒரு ஆச்சரியமா இருக்கும். மார்ச் 17ஆம் தேதி 2018ஆம் ஆண்டு ஹாங்காங்கிற்கும் பப்புவா நியூ கினியாவுக்கும் இடையே ஹராரேவில் இந்த போட்டி நடந்தது. இதுதான் 4000வது ஒரு நாள் போட்டியாகும். இப்போ இந்த போட்டி ஒரு உலக கோப்பைக்கான தேர்வு போட்டி. இது அடுத்த சுற்றுக்கு போறோம். இப்ப நம்ம இது பெரும்பாலும் பந்து வீச்சாளர்களை பற்றிய ஒரு சுற்றாக இருக்க போகிறது. முதல் கேள்வி ஏ அணியினருக்கு. ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகளில் 300 விக்கெட்டுகளை கடந்த முதல் இந்திய பந்து வீச்சாளர் யார்? இந்த கேள்வி ஏ அணியினருக்கு. அனில் கும்ளே. அனில் கும்ளே மிகச் சரியான விடை. ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. ஏ அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். 1999 முதல் 2007 வரை விளையாடி இவர் 337 ஒரு நாள் போட்டி விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு வருகின்றது. ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் 500 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் பந்து வீச்சாளர் யார்? ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகளில் முதல்ல இந்த 500 விக்கெட் அப்படின்ற ஒரு இலக்கை கடந்த பந்து வீச்சாளர் யார்? சொல்லுங்க, முயற்சி பண்ணுங்க. பி அணியினர். வாசிம் அக்ரம். வாசிம் அக்ரம் மிகச் சரியான விடை. பி அணியினர் 10 மதிப்பெண்களை அவர்களுடைய முறையிலே பெற்று நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகின்றார்கள். சரிங்களா? பாகிஸ்தானின் வாசிம் அக்ரம் 1984 முதல் 2003 வரை 356 ஒருநாள் போட்டிகளில் விளையாடியவர் தனது கிரிக்கெட் ஆட்டக்களத்தில் 502 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கின்றார். இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு வருகின்றது. ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகளில் ஒரு ஆட்டத்தில் முதன்முறையாக 8 விக்கெட்டுகளை வீழ்த்திய பந்து வீச்சாளர் யார்? வாஸ், ஸ்ரீலங்கா. ஃபுல் பேர் சொல்லுங்க. வா சரியான விடைதான். ஃபுல் பேரு சந்திமா வாஸ். சந்திமா இல்ல, சாமிந்தா வாஸ். சாமிந்தா வாஸ். அவங்களுக்கு கொடுங்க, 10 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். அவங்களுக்கு 10 மதிப்பெண்கள் கொடுத்துருங்க. வாஸ்ன்னு சொல்லியிருக்காரு. 2001ஆம் ஆண்டு இலங்கைக்கும் ஜிம்பாப்வேவுக்கும் எதிராக கொழும்பில் நடந்த ஒரு நாள் போட்டியில் இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டது. இப்போ அடுத்த சுற்றுக்கு போலாம். இது ரொம்ப சிம்பிள். நீங்க ஆம் இல்லை அப்படின்னு மட்டும் சொன்னா போறோம். சரியா? முதல் கேள்வி ஏ அணிக்கு வருகிறது. ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் எனப்படும் 2.5 நிமிட இடைவெளி ஒரு நாள் சர்வதேச போட்டிக்கு உண்டா இல்லையா? இல்லை. இல்லை. மிகச் சரியான விடை. ஏ அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அடுத்து பி அணியினர் மிகவும் ஆவலாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பதிலை சொல்லுவதற்கு. தென்னாப்பிரிக்காவில் 2003ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியா உலகக்கோப்பையை வென்ற பொழுது அதன் அணித்தலைவர் ரிக்கி பாண்டிங். அது சரியான விடையா தவறான விடையா? சரியான விடை. மிகச்சரியான சொல்லியிருக்கிறார்கள். ரிக்கி பாண்டிங் தான் அதன் ஆஸ்திரேலியாவின் அணித்தலைவராக 2003ஆம் ஆண்டு பணியாற்றினார். பி அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அடுத்து சி அணியினருக்கு.
2019 இங்கிலாந்துக்கு உலகக்கோப்பை வெற்றியை தேடித்தந்த பவுண்டரி கவுண்ட் பேக் ரூல் மாற்றப்பட்டுள்ளது. ஆம், இல்லை. இல்லை. தவறான விடை. மாற்றப்பட்டிருக்கிறது. ஞாபகம் இருக்கு இல்லையா உங்களுக்கு? 2019 முதல்ல 2 பேருக்கு டை ஆகி திருப்பி ஒரு சூப்பர் ஓவர் போட்டு அதுவும் டை ஆகி அதுக்கப்புறம் தான் இந்த பவுண்டரி கவுண்ட் பேக் என்ற ஒரு முறையில் இங்கிலாந்துக்கு வெற்றியை கொடுத்தார்கள். அந்த முறை மாற்றப்பட்டிருக்கிறது சமீபத்தில். இப்போ நம்ம அடுத்த சுற்று போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரை எவ்வளவு மதிப்பெண்களை பெற்றிருக்கிறீர்கள்ன்றதை ஒரு வாட்டி பார்த்துருவோம். முதல்ல இப்போ பி அணியினர் 35 மதிப்பெண்களை பெற்று முன்னிலையிலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு அருகாமையில் 25 மதிப்பெண்களுடன் ஏ அணியினர் 2ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். சி அணியினர் 10 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். இனி வரும் சுற்றுகளில் நீங்கள் அதிக மதிப்பெண்களை பெற வேண்டும் என்பது எங்களுடைய ஆசையாகும். இப்போ நம்ம அடுத்த சுற்றுக்கு போலாம். சரிங்களா? இதுவும் நிறைய ரெக்கார்ட்ஸை பத்தி ஒரு சுற்று தான். முதல்ல இந்த வாட்டி என்ன பண்ணலாம்னா சிக்கு முதல்ல ஆரம்பிக்கலாம். சரியா? சி அணிக்கு முதல் கேள்வி. ஒரு நாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் ஒரு ஆட்டத்தில் 250 ரன்களை கடந்து எடுத்த முதல் ஆட்டக்காரர் யார்? ரோஹித் சர்மா. ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. அவருடைய ஆட்டங்களை பார்த்து எல்லாருமே இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியில இருக்காங்க. அவர் தான் முதலில் 250 ரன்களை கடந்து எடுத்த ஆட்டக்காரர் இந்தியாவின் ரோஹித் சர்மா. ஒரு இன்னிங்ஸில் 264 ரன்களை 2014ஆம் ஆண்டு ஸ்ரீலங்காவிற்கு எதிரான ஆட்டத்தில் எடுத்து சாதனை படைத்திருக்கிறார். சரிங்களா? இப்ப அடுத்த கேள்வி பி அணியினருக்கு வருகின்றது. ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் இரட்டை சதத்தை அடித்த முதல் கிரிக்கெட் வீரர் யார்? சச்சின் டெண்டுல்கர். எதா தெரியல கூட சச்சின் டெண்டுல்கர்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ரெக்கார்டு வச்சிருக்காரு அவரு. சரிங்களா? நம்மலாம் ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு பேட்ஸ்மேனு சச்சின் டெண்டுல்கர் தான் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் இரட்டை சதத்தை அடித்த முதல் கிரிக்கெட் வீரர் ஆவார். தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான ஆட்டத்தில் குவாலியரில் 26/2/2010 அன்று 200 ரன்களை எட்டி இரட்டை சதத்தை எட்டிய முதல் வீரர் என்கின்ற பெயரை பெறுகின்றார். இப்ப அடுத்த கேள்வி ஏ அணிக்கு வருகின்றது. ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகளில் 1000 ரன்களும் 100 விக்கெட்டுகளையும் முதலில் நிறைவு செய்த ஆல்ரவுண்டர் யார்? கபில் தேவ் இல்ல. நீங்கள் ஏ அணியினருக்கு பிறகு இப்பொழுது வாய்ப்பு சி அணியினருக்கு வருகிறது. ஜாக் காலிஸ். இல்லை, தவறான விடை. நீங்கள்? இம்ரான் கானும் இல்லை, தவறான விடை. நான் இன்னொரு க்ளூ கொடுக்கிறேன் உங்களுக்கு. திருப்பி நம்ம ஆரம்பிக்கலாம். அவர் ஒரு நியூசிலாண்டை சேர்ந்த ஒரு ஆல்ரவுண்டர். இப்பொழுது வாய்ப்பு மீண்டும் ஏ அணியினருக்கு. நீங்கள் சி அணியினர்? ஜேக்கப் ஆரம். இல்ல. நீங்கள் பி அணியினர்? ரிச்சர்ட் ஹேட்லி. ரொம்ப நியூசிலாண்டுனாலே ரிச்சர்ட் ஹேட்லி தான். சரியான விடை. பி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இப்போ அடுத்த சுற்றுக்கு போலாம். இது கொஞ்சம் பழைய நினைவுகள். அந்த 1971க்கு அப்புறம் எப்படிலாம் ஒன் டே இன்டர்நேஷனல் வந்தது அதை பத்தி சில தகவல்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதுல முதல் கேள்வி சி அணிக்கு. போலாமா? உலகில் முதல் ஓடிஐ கிரிக்கெட் மேட்ச் எந்த 2 நாடுகளுக்கு இடையே எந்த ஆண்டு நடைபெற்றது? ரொம்ப ரொம்ப முக்கியம். அது முதல் ஒரு நாள் போட்டி நம்பர் 1 ஓடிஐ நம்பர் 1 எங்க நடந்தது? எந்த வருஷம்? எந்த 2 அணிகள்? சொல்லுங்க. சி அணியினர்? இங்கிலாந்து ஆஸ்திரேலியா. அப்புறம் 1971. மிகச் சரியான விடை. சி அணியினர் 10 மதிப்பெண்களை அவர்களுடைய முறையிலேயே பெறுகிறார்கள். பாராட்டுதல்கள். உலகின் முதல் ஓடிஐ கிரிக்கெட் 1971ஆம் ஆண்டு ஜனவரி 5ஆம் தேதி ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே ஆஸ்திரேலியாவில் மெல்பர்ன் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றது. ஆஸ்திரேலியா இதில் வெற்றி பெற்றது. மழையின் காரணமாக 3 நாட்கள் போட்டி நடைபெறாத பொழுது இந்த புதிய முறை கண்டுபிடிக்கப்பட்டது. 8 பந்துகளை கொண்ட 40 ஓவர் மேட்சாக இது அமைந்தது. அடுத்த கேள்வி பி அணியினருக்கு வருகின்றது.
இந்தியா தன் முதலாவது ஓடிஐ மேட்சை எந்த ஆண்டு எந்த நாட்டுக்கு எதிராக விளையாடியது? அது தெரியணும் இல்லையா? நம்ம 1000 ஆண்டுகளை 1000வது ஓடிஐ கடந்துட்டோம்னு நம்ம பேசணும் இல்லையா? நம்மளுடைய முதல் ஓடிஐ எப்போ நடந்தது, யாருக்கு எதிராக நடந்தது அப்படின்னு தெரியணும். இந்த கேள்வி பி அணிக்கு. 1973 இங்கிலாந்து. 1973 இங்கிலாண்டா? சரி, அவருக்கு ஒரு 5 மதிப்பெண்கள் தரலாம் பி அணிக்கு. ஏன்னா இங்கிலாந்துக்கு எதிரான்னு சொல்லியிருக்கீங்க, அது கரெக்டா. ஆனா வருஷம் தப்பு. சரியா? இப்போ நீங்கள் முயற்சி பண்ணுங்க. ஏ அணியினர் எந்த வருஷம்னு சொல்லுங்க. இங்கிலாந்துக்கு எதிர்ன்றது கரெக்ட். எந்த வருஷம்? ஏ அணியினர் 1977. 77 இல்ல, 75லயே வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்ல. அப்புறம் எப்படி ஃபர்ஸ்ட் ஓடிஐ 77 இருக்கும். நீங்க சி அணியினர் 1972. 72 இல்லை. நீங்க இன்னொரு வாட்டி முயற்சி பண்றீங்களா? பி அணியினர் 1974. 74 சரியான விடை. 5 ஊக்க மதிப்பெண்கள் உங்களுக்கு. 1974ஆம் ஆண்டு 13ஆம் தேதி ஜூலை மாதம் இங்கிலாந்துக்கு எதிராக லீட்ஸ் மைதானத்தில் இந்தியா தன் முதலாவது ஓடிஐயை விளையாடியது. இந்தியா 265க்கு ஆல் அவுட் ஆச்சு. இங்கிலாந்து 51.1 ஓவர்களில் 266க்கு 6 விக்கெட்டுகளை எடுத்து வெற்றி பெற்றது. இது ஒரு 55 ஓவர் கொண்ட மேட்சாக அமைந்தது. அடுத்த கேள்வி ஏ அணிக்கு வருகின்றது. இந்தியா ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் முதலாக எந்த நாட்டிற்கு எதிரான தொடரை வென்றது? ஈஸ்ட் ஆப்பிரிக்கா. ஈஸ்ட் ஆப்பிரிக்கா இல்லை. நீங்கள் முயற்சி செய்யலாம். சி அணியினர் பங்களாதேஷ் இல்லை. பி அணியினர் நீங்க சொல்லுங்க. இங்கிலாந்து. இங்கிலாந்து மிகச் சரியான விடை. இங்கிலாந்துக்கு எதிரான தொடரைத்தான் அது வென்றது. எந்த வருஷம் சொல்ல முடியுமா? அப்ராக்சிமேட்லி எந்த வருஷம்? 1977. இல்ல பட் எனவே அவங்களுக்கு 10 மார்க் கொடுத்துருங்க. ஏன்னா எந்த இங்கிலாந்துக்கு எதிராக சொல்லியிருக்காங்க. வருஷம் 1981 82. இது இந்தியாவிலே நடந்த தொடருது. பி அணியினர் 5 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இந்தியா முதலில் இங்கிலாந்துக்கு எதிராக 1981 82 ஆண்டுகளில் இந்திய மண்ணில் நடைபெற்ற 3 போட்டிகளை கொண்ட தொடரை 2-1 என்ற அடிப்படையில் ஜெயித்தது. இதுதான் இந்தியா வென்ற முதல் ஒருநாள் சர்வதேச போட்டி தொடராகும். அகமதாபாத்தில் தோற்ற இந்தியா ஜலந்தர், கட்டாக் இடங்களில் நடந்த போட்டிகளில் இங்கிலாந்தை வீழ்த்தி தொடரை கைப்பற்றியது. இப்ப நம்ம அடுத்த சுற்றுக்கு போலாமா? இது பொதுவா இந்த ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகளில் நடைபெற விதிமுறைகள் அதெல்லாம் பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? முதல் கேள்வி சி அணிக்கு. ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகளில் ஒரு ஓவருக்கு 2 பவுன்சர்களுக்கு மேல் போடும் பொழுது பேட்டிங் செய்பவர்களுக்கு எத்தகைய சலுகை கிடைக்கிறது? ரிலீஃப். ஒரு 2 பவுன்சருக்கு மேல ஒரு ஓடிஐல போட்டுறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு பவுலரு. அப்ப பேட்டிங் பண்றவங்களுக்கு என்ன சலுகை? வைடு இல்ல, நோ பால் ஒரு எக்ஸ்ட்ரா ரன் கொடுப்பாங்க. சொல்லுங்க. கரெக்ட். நோ பால் கொடுத்துட்டு நோ பாலுக்கு ஒரு ரன் கிடைக்கும். அதுக்கப்புறம் அடுத்ததுல சொல்லுங்க. நோ பால் கொடுத்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ரன் கிடைக்கும். சோ ஃப்ரீ ஹிட்டும் அடுத்த பால் தருவாங்க. சேம் பால் ரிப்பீட் பண்ணுவாங்க. சூப்பர், ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. சி அணியினர் அவர்கள் முறையிலேயே இதை சொல்லியிருக்கிறதால அவங்களுக்கு 10 முழு மதிப்பெண்கள் கிடைக்கின்றது. அது நோ பாலாக டிக்ளேர் செய்யப்பட்டு அடுத்த பந்து ஒரு ஃப்ரீ ஹிட்டாக கிடைக்கிறது. இப்போ அடுத்த கேள்வி நம்ம பி அணிக்கு போலாம். உலகக்கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் பவர் பிளே எனப்படும் முதல் 10 ஓவர்களில் ஃபீல்டு ரிஸ்ட்ரிக்ஷன் ஏரியாவுக்கு வெளிப்புறத்தில் எத்தனை ஃபீல்டர்கள் அனுமதிக்கப்படுவார்கள்? 2. ரொம்ப சரியான விடை. முதல் 10 ஓவர்கள்ல அந்த இடத்துல 2 ஃபீல்டர்கள் தான் நியமிக்கப்படுவார்கள். பி அணியினர் 10 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். பாராட்டுதல்கள். அடுத்த கேள்வி ஏ அணிக்கு. ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகளில் 40 முதல் 50 ஓவர்கள் வரையில் வெளிப்புறத்தில், அதாவது ஃபீல்டு ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியாவுக்கு வெளியே எத்தனை ஃபீல்டர்கள் அனுமதிக்கப்படுவார்கள்? இது 40லிருந்து 50 ஓவர் வரைக்கும். அந்த நேரத்தில் எத்தனை ஃபீல்டர் அங்க பிளேஸ் பண்ணலாம்? 5 பேர். ரொம்ப கரெக்டா சொல்லிருக்கீங்க. 5 ஃபீல்டர்கள் அங்கே நியமிக்கப்படலாம். இதுக்கு ஏ அணிக்கு 10 மதிப்பெண்கள் அவர்கள் முறையிலேயே கிடைக்குது. இப்ப நம்ம அடுத்த சுற்று போறதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு ஸ்கோர் வாங்கியிருக்கீங்கன்னு பார்க்கலாம். சரிங்களா?
பி அணியினர் 70 மதிப்பெண்களை பெற்று முதலிடத்தில் இருக்கிறார்கள். 40 மதிப்பெண்களுடன் சி அணியினர் 2ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வெகு அருகாமையில் 35 மதிப்பெண்களுடன் ஏ அணியினர் 3ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். இப்பொழுது நம்ம அடுத்த சுற்றுக்கு போலாம். இது நம்ம ரெகுலரா பழையபடி ஏபிசிலே போலாம். சரிங்களா? இது பெரும்பாலும் மைதானங்கள், போட்டி நடைபெற்ற மைதானங்களை பற்றிய ஒரு சுற்றாக அமைய போகிறது. புதுப்பொலிவோடு டெல்லி மாநகரில் இருக்கும் அருண் ஜெட்லி கிரிக்கெட் ஸ்டேடியத்தின் பழைய பெயர் என்ன? ஃபெரோஷா கோட்லா. ஃபெரோஷா கோட்லா மைதானம். மிகச் சரியாக அழகாக சொல்லியிருக்கிறார் ஏ அணியினர். அவர்களுக்கு 10 மதிப்பெண்கள், நம்முடைய பாராட்டுதல்கள். இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு வருகின்றது. அகமதாபாத்தில் அமைய பெற்றுள்ள நரேந்திர மோடி கிரிக்கெட் விளையாட்டு மைதானம் எத்தனை பேர் அமர்ந்து பார்க்கக்கூடிய வசதி பெற்றது? 1,20,000. 1,20,000 தவறு. இன்னும் கொஞ்சம் நீங்க சொல்லுங்கள். சி அணியினர் 1,09,000 சில்லற. தவறு. நீங்கள் ஏ அணியினர் 1,30,000. 1,30,000 சரியான விடைக்கு மிக அருகாமையிலே இவர்கள் சொல்லியிருப்பதால் ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்களை பெறுகிறார்கள். சரியான விடை 1,32,000 பேர் அதில் அமர்ந்து பார்க்கலாம், மேட்ச் பார்க்கலாம். இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு வருகிறது. இந்திய மண்ணில் இந்தியா விளையாடிய ஒருநாள் சர்வதேச விளையாட்டு போட்டி எந்த மைதானத்தில் எந்த ஆண்டு நடைபெற்றது? இந்த வாய்ப்பு சி அணியினருக்கு. ஈடன் கார்டன்ஸ் தவறான விடை. நீங்கள் ஏ அணியினர் 1977ல தவறான விடை. பி அணியினர் சிதம்பரம் ஸ்டேடியம். இல்ல, எம்ஏ சிதம்பரம் இல்ல. வேற யாரா ட்ரை பண்றீங்களா? வான்கடே இல்ல. 1981ஆம் ஆண்டு அகமதாபாத்தில் இங்கிலாந்துக்கு எதிராக 25ஆம் தேதி நவம்பர் மாதம் இந்த முதல் போட்டி இந்திய மண்ணில் ஓடிஐ போட்டி நடந்தது. இதுல யாருக்கும் மார்க் இல்ல. அடுத்த கேள்வி ஏ அணிக்கு. அடுத்த சுற்று இது நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இந்த சுற்றுல ஓடிஐ ரெக்கார்ட்ஸ் இருக்கும். முதல் கேள்வி ஏ அணி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் தன் வாழ்நாளில் 18,000 ரன்களை கடந்த முதல் வீரர் யார்? ஏ அணி சொல்லுங்க. சச்சின் டெண்டுல்கர். நான் தான் முதல்ல சொன்ன மாதிரி தான், சச்சின் டெண்டுல்கர் சொல்லிட்டா போறோம், அது தானாக ஆன்சர் ஆயிடும். அது ஏ அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். 1989 முதல் 2012 வரை விளையாடிய இவர் 463 ஒருநாள் போட்டிகளில் விளையாடி 18,426 ரன்களை எடுத்துள்ளார். இதில் 49 சதங்களும் அடங்கும். அடுத்த கேள்வி பி அணியினருக்கு வருகிறது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் முதன்முறையாக 498 ரன்களை குவித்த நாடு எது? ஒரு ஓடிஐல ஒரு கண்ட்ரி 498 ரன்கள் எடுத்திருக்கிறது. அது எந்த கண்ட்ரி? இங்கிலாந்து. மிகச் சரியான விடை. இங்கிலாந்து. ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. பி அணியினர் 10 மதிப்பெண்களையும் நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகின்றார்கள். 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 17ஆம் தேதி நெதர்லாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் நெதர்லாந்தில் இந்த சாதனையை இங்கிலாந்து புரிந்தது. இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு வருகின்றது. ஒருநாள் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் முதலில் 370க்கும் மேற்பட்ட ரன்களை ஜோடி சேர்ந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் எடுத்தார்கள்? இங்கிலாந்து. தவறான விடை. நீங்கள்? ஆஸ்திரேலியாவும் தவறான விடை. நீங்கள்? வெஸ்ட் இண்டீஸ். கிறிஸ் கெயிலும் மேர்லன் சாம்வெல்ஸ். அப்பா, எக்ஸலண்ட் ஆன்சர், சூப்பர். அவர்களுக்கு பாராட்டுதல்கள். பி அணியிற்கு நம்முடைய பாராட்டுதல்கள். மேற்கிந்திய தீவுகள் அணியைச் சேர்ந்த கிறிஸ் கெயில்ஸும் மார்லன் சாமுவலும் 2வது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்து ஜிம்பாப்வேவுக்கு எதிராக 372 ரன்களை குவித்தார்கள். இது 2015ஆம் ஆண்டு நடந்த உலகக்கோப்பையின் போது ஆஸ்திரேலியாவில் நிகழ்த்தப்பட்ட சாதனையாகும். சரியா? இப்போ நம்ம அடுத்த சுற்றுக்கு போலாம். இது ஏ அணிக்கு. இதுவும் விதிமுறைகளை பற்றி ஒரு சுற்று தான். ஏன்னா நிறைய விதிமுறைகள் இருக்கும், நிறைய சொல்றாங்க, இருந்தாலும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக முதல் கேள்வி ஏ அணிக்கு.
மழையால் ஆட்டம் பாதிக்கப்படும் பொழுது அறிமுகப்படுத்தப்படும் டக்வர்த் லூயிஸ் ஸ்டர்ன் மெத்தட் எந்த ஆண்டு முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டது? 2007. 2007 தவறான விடையாகும். நீங்கள் 1999. 1999 தவறு. நீங்கள் சி அணியினர் 2004. 2004 தவறான விடை. இதுல யாருக்கும் மதிப்பெண் இல்லை. நான் சரியான விடையை சொல்றேன். 1997 ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி இங்கிலாந்துக்கும் ஜிம்பாப்வேவுக்கும் இடையே நடந்த ஒருநாள் சர்வதேச போட்டியில் டக்ளஸ் லூயிஸ் ஸ்டர்ன் மெத்தட் அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்த கேள்வி பி அணிக்கு. ஒரு ஆட்டக்காரரின் தலைக்கு மேல் பந்து எழும்போது அது எந்த பந்தாக அறிவிக்கப்படுகிறது? வைடு பாலா அறிவிக்கப்பட்டு ஒரு ரன் கொடுக்கும். மிகச்சரியான விடை. பி அணியினர் 10 மதிப்பெண்களையும் நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகிறார்கள். அது வைடு பாலாக அறிவிக்கப்பட்டு 1 ரன்கள் அவர்களுக்கு தரப்படுகிறது. இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. படிக்கலாமா? கேள்வி சொல்லலாமா? ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் எத்தனை பந்து வீச்சாளர்களை பயன்படுத்திக் கொள்ளலாம்? ஒரு போட்டியில ஒரு நாள் சர்வதேச போட்டியில எத்தனை பந்து வீச்சாளர்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஒரு அணி? அதிகபட்சமா எத்தனை பந்து வீச்சாளர்கள் சொல்லுங்க. அதிகபட்சமாக கூட கரெக்ட் தான். அதிகபட்சமாக எத்தனை பந்து வீச்சாளர்களை? 10 சரியான விடை. 11 கூட பண்ணலான்றாங்க. ஈவன் விக்கெட் கீப்பர் கூட போல் பண்ணலாம். சோ அதுல எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல. 11 எத்தனை பந்து வீச்சாளர்களை வேண்டுமானாலும் பந்து வீசலாம். விக்கெட் கீப்பர் கூட 11 பேரும் கூட பந்து வீசலாம். அவர்களுக்கு ஒரு 5 மதிப்பெண்கள் கொடுக்கலாம் சி அணியினருக்கு. இப்ப அடுத்த சுற்றுக்கு போலாம். இதுவும் ஒரு மைதானம் பற்றிய ஒரு சுற்று தான். சரிங்களா? இப்ப நான் முதல் கேள்வி ஏ அணிக்கு. நல்லா கேளுங்க. தர்மசாலா, பெங்களூரு, புனே ஆகிய நகரங்களில் உள்ள கிரிக்கெட் ஸ்டேடியங்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமை என்ன? இது ஏ அணிக்கு வருகிறது. பொதுவா கிரவுண்ட் சைஸ் குட்டியா இருக்கும் 3 ஸ்டேடியம். நீங்க 3 மைதானங்களும் ஒரு நாள் போட்டிகள் அவ்வளவா நடக்கல. அப்படிலாம் இல்ல. நீங்க சி அணியினர். ரொம்ப அழகான கேள்வி. குழு குழு குழுன்னு இருக்கும். தர்மசாலான பேர் சொல்லும் போதே குழு 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 குழுன்னு இருக்குது இல்லையா? சோ இவைகள் அனைத்தும், நான் சரியான விடை சொல்றேன், இவைகள் அனைத்தும் கடல் மட்டத்திலிருந்து 500 மீட்டருக்கு மேல் உயரத்தில் உள்ள விளையாட்டு மைதானங்களாகும். அதுலயும் தர்மசாலான்றது ரொம்ப அற்புதமான ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி அது இல்லையா? சரி, இப்ப அடுத்த கேள்வி பி அணிக்கு. இந்தியாவிலேயே கடல் மட்டத்திலிருந்து மிக அதிகமான உயரத்தில் உள்ள கிரிக்கெட் மைதானம் எது? நரேந்திர மோடி. இல்ல மிக அதிகமான உயரத்தில் இருக்கிற கிரிக்கெட் மைதானத்தினுடைய பேரு அருண் ஜெய்ட்லி. இல்ல, தவறான. நீங்கள் தர்மசாலா. அந்த மைதானத்தினுடைய பேரு தர்மசாலான்றது அந்த ஊரோட பேரு, மைதானத்தினுடைய பேரு. கேட்டிருப்பீங்க, நீங்க கமெண்ட்ரி எல்லாம் கேட்டிருப்பீங்க, டெலிவிஷன்ல பாத்திருப்பீங்க. நீங்கள் இப்பொழுது ஏ அணியினர் முயற்சி செய்யலாம். பாஸ். சரி, நீங்க திருப்பி ட்ரை பண்றீங்களா? பி அணியினர் பாஸ். சி அணியினர் பண்ண போறீங்களா? ஏக்நாத் ஸ்டேடியம். இல்ல HPCA, அதாவது ஹிமாச்சல் பிரதேஷ் கிரிக்கெட் அசோசியேஷன், அதுதான் அந்த ஸ்டேடியத்தினுடைய பேரு. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1457 மீட்டர் உயரத்தில் உள்ள குழு விளையாட்டு மைதானம் இதுவாகும். சரிங்களா? அடுத்த கேள்வி இப்பொழுது சி அணிக்கு வருகிறது. இந்தியாவின் மிக பழமையான கிரிக்கெட் மைதானம் எங்குள்ளது? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. இந்தியாவின் மிக பழமையான கிரிக்கெட் மைதானம் எங்குள்ளது? இதில் எந்த ஆண்டு முதல் கிரிக்கெட் போட்டிகள் ஆடப்பெறுகின்றன? எதுவாகட்டும், டெஸ்ட் எதுவாகட்டும், எல்லாம் சேர்த்துதான். ரொம்ப பழமையான கிரிக்கெட் மைதானம், நல்ல புகழ் பெற்ற மைதானம். இப்போ வாய்ப்பு ஏ அணிக்கு வருகிறது. சரி, இருங்க, திருப்பியும் நீங்க முயற்சி பண்றீங்களா சி அணியினர்? சரி, சொல்லுங்க. ஈடன் கார்டன் மிகச் சரியான. எந்த ஊர்ல இருக்கு? கொல்கத்தா. கல்கத்தாவின் ஈடன் கார்டன்ஸ் தான் 1934ஆம் ஆண்டு முதல் இந்தியாவிற்கும் இங்கிலாந்திற்கும் இடையே டெஸ்ட் போட்டி 1934ஆம் ஆண்டு இங்கு நடைபெற்றது. சரிங்களா? ஜனவரி 5ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை 1934ஆம் ஆண்டு இந்த இடத்திலே டெஸ்ட் போட்டி இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் எதிராக நடைபெற்றது. இதுதான் இந்தியாவினுடைய மிக பழமையான கிரிக்கெட் ஸ்டேடியம் ஆகும். இப்போ நம்ம அடுத்த சுற்று போறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கோர் என்னன்னு பாத்துருவோம். ஏன்னா அடுத்த சுற்று ஒரு டபுள் ஆர் குவிட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சுற்று. அது போறதுக்கு முன்னாடி நீங்க ஸ்கோர் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்.
95 மதிப்பெண்களை பெற்று பி அணியினர் முதல் இடத்தில் இருக்கிறார்கள். 60 மதிப்பெண்களை பெற்று ஏ அணியினர் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார்கள். 55 மதிப்பெண்களை பெற்று சி அணியினர் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார்கள். இப்போ நம்ம வந்து இந்த டபுள் ஆர் குவிட்னு ஒரு ரவுண்டுக்கு இப்போ போறோம். இது என்னன்னா வந்து ஒரு அணிக்கும் 2 கேள்வி கேட்பேன். முதல் கேள்வியை நீங்க சரியா சொன்னீங்கன்னா ரெண்டாவது கேள்வியும் உங்களையே பார்த்து நான் கேட்பேன். இதுல ரெண்டாவது கேள்விக்கு வந்து மார்க் ரெட்டிப்பாகும். முதல் கேள்விக்கு 10 மார்க் வாங்கினீங்கன்னா ரெண்டாவது கேள்விக்கு 20 மார்க்கா கிடைக்கும். சோ நீங்க இது வரைக்கும் முன்னாடி ஏதாவது கொஞ்சம் கம்மியான மார்க் வாங்கியிருந்தீங்கன்னாக்கா இது ஒரு பெரிய பூஸ்ட கொடுக்கும் உங்களுக்கு. சரியா? இதுல வந்து ரெண்டாவது கேள்விக்கு தவறான விடை சொன்னீங்கன்னாக்கா 5 மதிப்பெண்கள் கழிக்கப்படும். முதல் கேள்விக்கு தவறா சொன்னாக்கா ஒன்னும் மதிப்பெண்கள் கழிக்கப்பட மாட்டாது. ரெண்டாவது கேள்விக்கு கேட்க மாட்டேன். முதல் கேள்வி தவறா சொன்னீங்கன்னா ரெண்டாவது கேள்வி கேட்க போறது இல்ல. சரிங்களா? வேற ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு இதுல? போலாமா? சரி. இப்ப முதல் கேள்வி வந்து ஏ அணிக்கு. ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகளில் 50க்கும் மேற்பட்ட போட்டிகளில் நடுவராக பணிபுரிந்து சாதனை படைத்த முதல் இந்தியர் யார்? நிதின் மேனன் தவறான விடையாகும். நீங்கள் தவறான விடையை சொல்லியிருக்கிறதால வந்து நம்ம அடுத்த கேள்விக்கு போக முடியாது. நான் சரியான விடையை சொல்றேன். நீங்க ஏதோ ரொம்ப இதுக்கு மார்க் இல்ல இருந்தாலும் ரொம்ப ஒரு ஆர்வத்திலாக நீங்க தெரிஞ்சிருக்குமோன்னு எனக்கு ஒரு இதா இருக்கு. நிதின் மேனன் தவறான விடை. நான் சரியான விடையை சொல்றேன். திரு எஸ் வெங்கட்ராகவன். அவர் வந்து போலரா மட்டும் இல்லாம கேப்டனா மட்டும் இல்லாம நடுவராகவும் மிகச்சிறந்த நடுவராகவும் 1993ஆம் ஆண்டு முதல் 2003ஆம் ஆண்டு வரை பணியாற்றி இருக்கிறாரு. அப்கோர்ஸ் உங்களுக்கு ரெண்டாவது கேள்வி கிடையாது. ஏன்னா நீங்க முதல் கேள்வி தவறா சொல்லியிருக்கிறதுனால ரெண்டாவது கேள்வி கிடையாது. இப்ப வந்து பி அணிக்கு கேட்கலாமா? முதல் கேள்வி கேட்கலாமா? ஒரு கிரிக்கெட் போட்டிகளில் தன் கிரிக்கெட் சகாப்தத்தில் 150 கேட்சுகளுக்கு மேல் பிடித்த ஒரே இந்திய வீரர் யார்? சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. ராகுல் டிராவிட். ராகுல் டிராவிட் இல்லை. ராகுல் டிராவிட் இல்லை. இன்னொரு வாட்டி வேணா ட்ரை பண்ணுங்க. ரோஹித் சர்மா. இல்ல 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 இல்ல. நான் சரியான விடையை சொல்றேன். சோ நீங்களும் ரெண்டாவது கேள்வியை தவற விடுகிறீர்கள். முகமது அசாருடீன். அவர் தான் வந்து 156 கேட்சுகளை பிடிச்சிருக்காரு. 1985ஆம் ஆண்டு முதல் 2000 ஆண்டு வரை அவர் தன்னுடைய கிரிக்கெட் வாழ்விலே சாதனைகள் புரிந்தார். இப்ப நம்ம வந்து நிகழ்ச்சியினுடைய கடைசி கேள்விக்கு வர்றோம். சரிங்களா? நீங்களாவது 2 கேள்வி நீங்க பதில் சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கிறேன். கேட்கலாமா? முதல் கேள்வி கேட்கலாமா? ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகளில் 50க்கும் மேற்பட்ட முறைகள் ஆட்டநாயகன் விருது பெற்ற முதல் இந்தியர் யாரு? சச்சின். அவ்வளவுதான். சச்சின் டெண்டுல்கர் பேரை சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மார்க் வந்துடும். சோ சீம் அணியினர் 10 மதிப்பெண்களையும் நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகின்றார்கள். அவர் சச்சின் டெண்டுல்கர் வந்து 62 முறை ஆட்டநாயகன் விருது பெற்றிருக்காரு. அவர் எவ்வளவு கிரிக்கெட்டுன்னு சொன்னாக்கா சச்சின் டெண்டுல்கரை மறக்காம நம்ம பேசவே முடியாது இல்லையா? இப்ப நீங்க அடுத்த கேள்விக்கு போறீங்களா? ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 5 மார்க் தானே குறைய போகுது. ஜெயிச்சிங்கனாக்கா உங்களுக்கு 20 மார்க் கிடைக்கும். நல்லா கேளுங்க. 1983ஆம் ஆண்டு உலகக்கோப்பை வெற்றிக்கு பிறகு 1985ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற பென்ஜனிக்ஜஸ் கோப்பையில் பெரும்பாலான நாடுகள் பங்கு பெற்றன. அதன் இறுதி ஆட்டத்தில் பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாடி இந்தியா கோப்பையை வென்றது. இது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வரலாறு. அந்த ஆட்டத்தில் இந்தியாவிற்காக அதிக ரன்களை எடுத்தவர் யார்? அந்த ஆட்டத்தில் இந்தியாவிற்காக அதிக ரன்களை எடுத்தவர் யாரு? அந்த ஆட்டத்திலும் அதிக ரன்களை எடுத்தவர் யார்? சுனில் கவாஸ்கர். நான் வந்து அவர் இது மாதிரி உங்களுக்கு கொடுத்த அந்த ஆட்டத்திலும் அதிக ரன்களை எடுத்தவர் யார் அப்படின்னு சொன்ன நீங்க விட்டுட்டீங்க. தவறான விடை. உங்களுக்கு 5 மதிப்பெண்கள் கழிக்கப்படுகிறது. சரி, இப்ப நம்ம மார்க் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம பேசுவோம். யாருன்னு தெரியும், சொல்ல முடியுமா? ஸ்ரீகாந்த். ஸ்ரீகாந்த் பாருங்க, அவருக்கு வந்து இந்த அடிச்சிருப்பாரு ஸ்ரீகாந்த். அவர் தான் வந்து எப்படி வந்து 1983 உலக கோப்பையில வந்து அவர் தான் 38 ரன்கள் அடித்தார், அதிக ரன்கள். அதே மாதிரி பென்ஜனிக்ஜஸ் சீரியஸ்லயும் வந்து 67 ரன்கள் எடுத்தவர் நம்ம தமிழகத்தை சேர்ந்த திரு கே ஸ்ரீகாந்த். இப்போ நம்ம வந்து நிகழ்ச்சியினுடைய முடிவுக்கு வந்திருக்கோம். நீங்க எல்லாம் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியினுடைய முடிவை நான் சொல்றேன். இப்போ 95 மதிப்பெண்களை பெற்று பி அணியினர் முதல் இடத்தை பெறுகின்றார்கள்.
அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுதல்கள். 60 மதிப்பெண்களை ஏ அணியினர் மற்றும் சி அணியினர் பெறுகின்றார்கள், சமமாக பெறுகின்றார்கள். இரண்டாம் இடத்திலே ஏ அணியினர் சி அணியினர் இருவருமே பெறுகின்றார்கள். அவர்களுக்கும் நம்முடைய பாராட்டுதல்கள். இப்போ ஏ அணி சி அணி 2 பேருமே தலா 60 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. இப்போ இதை 2 பேருமே தலா 60 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறதுனால ஒரு சின்ன போட்டி மாதிரி வச்சு இதுல யாரு முதல்ல வரதுன்னு பார்க்கலாம். சோ தட் அவங்க தான் 2வது இடம், அடுத்தது வரவங்க 3வது இடம். சரியா? அப்கோர்ஸ் பி அணி முதல் இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ என்னன்னா, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கு சரியான விடையை தெரிந்தவர்கள் முதல்ல பஸர் அமுக்கிடுங்க. சரிங்களா? பஸர் அமுக்கினதுக்கு அப்புறம் அந்த கேள்வியை நான் உங்களுக்கு கேட்பேன். அவங்க அதை சரியான விடையை சொல்லணும். பண்ணாக்கா உங்களுக்கு 10 மதிப்பெண்கள். அப்படி அவங்க சரியா சொல்லாம தப்பான்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு -5 மார்க். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? இன்னொருத்தர் ஜெயிச்சிருவாங்க. சரிங்களா? நான் தயாரா இருங்க. ஏ அணியும் சி அணியும் தயாரா இருங்க. கேட்கலாமா? இந்தியா ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் வேரூன்றுவதற்கு தன் அதிரடியான கவர்ச்சிகரமான ஆட்டத்தின் மூலம் பெரும் பங்காற்றிய திரு கே ஸ்ரீகாந்த் தன்னுடைய முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியை எந்த மைதானத்தில் எந்த ஆண்டு தொடங்கினார்? இந்தியாவில் ஒன் டே மேட்ச்னாக்கா அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்காற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு கவர்ச்சிகரமான ஒரு அதிரடியான ஆட்டத்தை காட்டினவர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நீங்க அவருடைய வாழ்க்கையை பரிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் தன்னுடைய முதல் ஒரு நாள் போட்டியை எந்த மைதானத்தில் எந்த ஆண்டு தொடங்கினார்? இந்த இப்ப நீங்க பஸர் அமுக்கணும். ஏஓ சிஓ ஏ அணியினர் பஸர் ரைஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க சொல்லுங்க. இப்போ MA சிதம்பரம் ஸ்டேடியம்ல 1979. தவறான விடை. 79ல ஸ்ரீகாந்த் வரல. ஸ்ரீகாந்த் வந்தது 1981. சரிங்களா? 1981ஆம் ஆண்டு நவம்பர் 25ஆம் தேதி அகமதாபாத்தில் இங்கிலாந்துக்கு எதிராக தன்னுடைய முதல் ஓடிஐயை விளையாடினார். அப்போ ஓடிஐ இவ்வளவு ஃபேமஸ் இல்ல, பட் இருந்தாலும் அவர் தன்னுடைய முதல் ஓடிஐ இங்கதான் இந்த அகமதாபாத்ல தான் விளையாடினார். அதுக்கப்புறம் தான் முதல் டெஸ்ட். இப்போ ஒரு 5 மதிப்பெண்கள் குறைந்ததால் ஏ அணியினர் 55 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். சி அணியினர் 60 மதிப்பெண்களை பெற்று 2ஆம் இடத்தை பிடிக்கின்றார்கள். 95 மதிப்பெண்களை பெற்று பி அணியினர் முதல் இடத்தை பெறுகின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுதல்கள். நிகழ்ச்சியில் ஆர்வத்தோடு பங்கு பெற்று ஒரு நாள் போட்டியை பற்றிய மிக அற்புதமான தகவல்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள முடிந்தது. மிகவும் அழகாக பதிலை கூறிய உங்கள் அனைவருக்கும் அகில இந்திய வானொலி நிலையத்தின் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.